அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு கல்லூரி கேன்டீனில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கைதான கேன்டீன் உரிமையாளர் உட்பட 3 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். நந்தனம் கலை கல்லூரியில பணியாற்றி வந்த இந்த கேண்டீன்ல அங்க இருக்கக்கூடிய கேண்டீன்ல பணியாற்றி வந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அந்த பெண் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார். இந்த 3 பேரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறாங்க. அந்த கேண்டீனுடைய உரிமையாளர் முத்துசெல்வம், அங்க பணிபுரிந்து வந்த குணசேகரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது பண்ணி இன்று காலை தொடர்ந்து காலையிலிருந்து விசாரணை நடைபெற்று வந்தது. கைது செய்யப்பட்ட 3 தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 11/2/2026 வரை நீதிமன்ற காவல்ல அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. கஸ்டடி எடுத்து விசாரணை செஞ்சாதான் எதற்காக இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டார்கள், அல்லது இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா, அல்லது வேற யாராவது சொல்லி இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டார்களா இவர்களிடம் சம்பந்தப்பட்ட 3 பேரும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த குற்றத்தை செய்தாங்களா, அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் தொடர்ச்சியாக பல வாக்குமூலங்கள் அளித்திருக்கிறது. அந்த பெண் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில இன்னும் சில பேர் இதுல கைது செய்யப்படலாம், இந்த வழக்குல கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.